ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட். நம்மளுக்கு 31ஆம் தேதி ஜூலை நேத்து வந்துட்டு வெள்ளிக்கிழமை வீக்லி க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ வீக்லி க்ளோஸ் அண்ட் மந்த்லி க்ளோஸ் 2 ஒட்டுக்காவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஓவரால் ஒரு வியூ பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்குன்னு ஒரு டேட்டா பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ 30ஆம் தேதி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 11,102. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, உங்களுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் டே, அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங் டே. அப்போ ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 11,102. அப்போ வந்துட்டு வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி ஃப்ரெஷ் கான்ட்ராக்டோட ஓப்பனிங் ட்ரேடிங். ஸோ அதனால வந்து நேற்று தான் வந்து அந்த கான்ட்ராக்டை அதாவது ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் ஆன மாதிரி நம்மளுக்கு கணக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 11,102 வந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமையோட க்ளோசிங். வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா 11,139. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 புள்ளிகளுக்கு மேல கேப் அப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 11,150 ஹை போயிருக்கு. லோ பாத்துட்டீங்கன்னா 11,026. க்ளோசிங் பாத்தீங்கன்னா 11,073. ஸோ இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட மினிமைஸ், அதாவது என்ன சொல்றது, குறைந்தபட்ச லோ அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 27ஆம் தேதி டு 31ஆம் தேதி தான் வந்துட்டு 5 நாள் தான் ஒரு வாரத்தோட இது. ஸோ 27th இருந்து 31st மட்டும் இருக்கிற லோ ஒரு வியூ பாருங்க. 11,087 27ஆம் தேதி லோ, 28ஆம் தேதி லோ 11,151, 29ஆம் தேதி லோ 11,149, 30ஆம் தேதியோட லோ பாத்தீங்கன்னா 11,084, 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா 11,026. அப்போ லோயஸ்ட் லோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோ தான் லோயஸ்ட் லோ. க்ளோசிங் வைஸ் பாருங்க, 27ஆம் தேதியில இருந்து க்ளோசிங் பாருங்க, உங்களுக்கு 11,131 க்ளோசிங், 11,300, அதுக்கடுத்தது 11,202, அதுக்கடுத்து 11,102. நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஆனது 11,073. ஸோ லோயஸ்ட் லோ அண்ட் லோயஸ்ட் க்ளோசிங் இந்த லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆனது. ஸோ இங்க இந்த நேர் நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஹையஸ்ட் ஹை பாத்தீங்கன்னா 11,341, லோ பாத்தீங்கன்னா 11,026, க்ளோசிங் 11,073 கிடைச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் வீக்கோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா 11,225. ஸோ திங்கக்கிழமை ஓப்பனிங்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போன மாதிரி தான் இப்போ கணக்கு நம்மளுக்கு. ஸோ இது இறங்குமுகமான க்ளோசிங் கிடைச்சிருக்கு. நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் 11,100 டு 11,300 ரேஞ்சுக்குள்ள தான் அதிகமான ஸ்ட்ரைக்குகள் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. ஸோ 11,100க்கு கீழே க்ளோசிங் கிடைச்சதுனால மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன் சைடு வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 11,026 நேற்றைய லோ கட் ஆச்சுன்னா உடனே வந்துட்டு அதற்கு முன்னாடி வீக் என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதற்கு முன்னாடி வீக் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதி 21, 22, 23, 24 5 நாள். அப்ப இதுல வந்துட்டு ஹையஸ்ட் ஹை பாருங்க 11,239. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த வீக் லாஸ்ட் வீக் ஹையை தாண்டி இருக்கு. அப்ப 11,239 தாண்டி மார்க்கெட் இந்த வீக் போயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கோட ஹையை வந்து நம்ம இந்த வாரம் வந்து நம்மளுக்கு கடந்திருக்கு. ஆனால் அந்த ஹைக்கு மேல க்ளோசிங் கிடைக்கலங்கும் போது அப்ப அந்த நேரம் செல்லிங் வந்திருக்குன்னு நம்ம அர்த்தம். அப்ப அந்த வீக்கோட லோ பாருங்க. அப்போ நம்மளுக்கு 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதிக்குள்ள உள்ள லோயஸ்ட் லோ பாருங்க 10,953. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 10,953 மட்டும் நம்மளுக்கு இப்போ லோ. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து லோயஸ்ட் லோல இந்த வாரம் க்ளோஸ் ஆனதுனால 10,953ங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி நல்ல ஒரு ஃபாலுக்கு போயிடும். அப்போ அந்த வீக்கோட லோயஸ்ட் க்ளோசிங் பாருங்க, இது 11,022 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24 நாள்ல அப்ப 11,022 தான் வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் க்ளோசிங். அப்ப மார்க்கெட் பாருங்க 31ஆம் தேதி 11,026. சோ 11,022 பிரேக் பண்ணல. சோ 10,953 11,022ங்கிறது லாஸ்ட் சப்போர்ட்டா இருக்க போகுது நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டோட அதிகபட்ச மூவிங்க்கு. அப்ப 10,953 கட் ஆச்சுன்னா திருப்பி 11,200 ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி செல்லிங் சைடுக்குண்டான மார்க்கெட் போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிரியேட் ஆயிடும். சோ நம்ம 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரை ஒரு டேட்டா, 27 டு 31 டேட்டா பார்த்து, அதுக்கு முன்னாடி பாருங்க 17ல இருந்து 13ஆம் தேதி. அப்ப 13ஆம் தேதியோட ஹை பாருங்க, 13ல இருந்து 17 வரை இருக்கிற அதிகபட்ச ஹை பாத்தீங்கன்னா 10,894. அதோட லோயஸ்ட் லோ பாத்தீங்கன்னா 10,577, சாரி 562 இருக்கு. க்ளோசிங் பாத்தீங்கன்னா லோயஸ்ட் க்ளோசிங் 13ல இருந்து 17க்குள்ள உங்களுக்கு பெஸ்ட் க்ளோசிங்னா உங்களுக்கு 10,901, லோயஸ்ட் க்ளோசிங் எடுத்தீங்கன்னா 10,607.
ஸோ மார்க்கெட் வந்து 10,900ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா மார்க்கெட்டுக்கு இருக்க போகுது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு ஃபால் வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேல மார்க்கெட் நிக்கல. மார்க்கெட்டோட என்ன சொல்றது, இந்த வீக் வந்து லோயஸ்ட் லோல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இமிடியேட்டான பையிங் வந்துட்டு 11,250 தாண்டினா தான் இனி வந்து மார்க்கெட்டோட மூமெண்டம் இன்னொரு பை சைடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இங்க பிளாட் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல 10,900 பிரேக் பண்ணாத வரை பிளாட் மார்க்கெட்டா வால்டைல் செஷனா இருக்கும். 10,900 பிரேக் பண்ணுச்சுன்னா மீண்டும் ஒரு செல்லிங் பிரஷர் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்துட்டு எப்படி மார்க்கெட்டை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம்ங்கிறது நீங்க டேட்டாஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பேங்க் நிப்டிக்கு நம்மளுக்கு பாருங்க 30ஆம் தேதி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நம்ம தெரியும் வியாழக்கிழமை 21,646க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேத்து 9:15க்கு பாத்தீங்கன்னா 21,730க்கு ஓபன் ஆயிருக்கு. 21,806 வந்துட்டு ஹை, 21,375 லோ, 21,640க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இந்த வீக்கோட ஹையஸ்ட் ஹை பாருங்க 27ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள டேட்டாஸ் எடுத்துக்கோங்க. 22,668 திங்கக்கிழமையோட ஹை. அப்ப அதற்கு மேல என்ன ஹை அதிகமா இருக்குன்னு பாருங்க. இதுல அதிகபட்சமான ஹை பாத்தீங்கன்னா 22,668 தான். லோயஸ்ட் லோ பாருங்க இந்த 5 நாள்ல நம்மளுக்கு 21,375 நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை லோ தான் அது. க்ளோசிங் பாத்தீங்கன்னா 21,640 இது லோயஸ்ட் க்ளோசிங். அப்ப 27ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதியோட லாஸ்ட் வீக் அனலைஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கு. அப்போ அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 20ஆம் தேதியில இருந்து 24, 20ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு அதிகபட்ச ஹையா பாத்தீங்கன்னா 23,211 ஹையா இருந்திருக்கு. அப்ப இந்த வீக் வந்து அந்த ஹையே போகல. நல்லா பாத்துக்கோங்க, லாஸ்ட் வீக்கோட ஹையை நிப்டி பிரேக் பண்ணிருக்கு. ஆனா லாஸ்ட் வீக்கோட பேங்க் நிப்டி ஹை வந்து இந்த வீக் வந்து பிரேக் பண்ணல. சோ இதெல்லாம் வந்து மொமெண்டம் ஏன் பேங்க் நிப்டி போகல அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப லாஸ்ட் 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதிக்குள்ள லோயஸ்ட் லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22,187 அதுதான் லோயஸ்ட் லோ. சோ அதை பிரேக் பண்ணிருக்கு. அதோட லோயஸ்ட் க்ளோசிங் பார்த்துட்டாலும் உங்களுக்கு 22,231 வந்து லோயஸ்ட் க்ளோசிங்கா இருந்திருக்கு. சோ அதற்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப லாஸ்ட் வீக்கோட லோயஸ்ட் லோ அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 22,187 லோயஸ்ட் லோ நம்ம பார்த்தோம். அப்ப அதுக்கு கீழே தான் கொடுத்திருக்கு. சோ மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக் விட நம்மளுக்கு லோயஸ்ட் லோல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ பேங்க் நிப்டி வந்து கொஞ்சம் வீக் பொசிஷன்ல இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21,027ங்கிறது வந்து 16ஆம் தேதியோட லோ. சோ 21,000 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் வந்து இங்க இருந்து ஏதாச்சும் பவுன்ஸ் பேக் கிடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி மேல வரும். அப்படி இல்லாத பட்சத்துல இனி பேங்க் நிப்டி ஒரு நல்ல அப்வர்ட் உண்டான மூவ்மெண்ட் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து 23,000 கிராஸ் பண்ணா மட்டும் தான் வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் வால்டைல் செஷன் 21,000ல இருந்து 23,000 மட்டும் வால்டைல் செஷன்ல இருக்கும். 21,000 பிரேக் பண்ணுச்சுன்னா ஹெவி செல்லிங் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கு தான் நம்மளுக்கு டேட்டாஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிப்டி பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 11,104க்கு க்ளோசிங் கொடுத்திருக்கு. செட்டில்மெண்ட் பாத்தீங்கன்னா 11,095 கொடுத்திருக்கு. அண்டர்லைங் வேல்யூ பாத்தீங்கன்னா 11,073. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 புள்ளிகள் பிரீமியத்துல, அதாவது ஸ்பாட்டை விட ஃபியூச்சரோட க்ளோசிங் அதிகமா இருந்ததுன்னா பிரீமியத்துல மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பாட்டை விட மார்க்கெட் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா, கம்மியா இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சோ 22 புள்ளிகள் இங்க பிரீமியத்துல இருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சுட்டு பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒன்னும் ஷார்ட் கவரிங் வரும், இல்ல ஃப்ரெஷ் பையிங் வரும்னு அர்த்தம். பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பையிங் கிரியேட் ஆகலைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் பிரைஸ் வந்து 21,640. பேங்க் நிப்டியோட இது பாத்தீங்கன்னா 21,000 ஃபியூச்சர் 21,691. சோ 51 புள்ளிகள் பிரீமியத்துல பேங்க் நிப்டி ஃபியூச்சர் இருக்கு. சோ ஸ்பாட் பிரைஸ் அது வந்து 21,640. ஃபியூச்சரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 21,691. சோ இதற்குள்ள டிஃபரண்ட் வந்து ஸ்பாட்டை விட இவங்க ஃபியூச்சரோட ரேட் பிரீமியம் அதிகமா இருக்கிறதுனால இது பிரீமியத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இண்டெக்ஸ் க்ளோசிங் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிப்டி வந்து 11,000 புட், அப்போ மார்க்கெட்டுக்கு 11,000 சப்போர்ட்டா இருக்க போகுது. 11,200 ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. சோ 11,000 டு 11,200க்குள்ள தான் மார்க்கெட் இருக்க போகுது. அப்ப இது 200 பாயிண்ட்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 100 பாயிண்ட். அப்போ 11,100 வந்து மார்க்கெட்டோட மேஜிக்கல் ஃபிகரா இருக்க போகுது.
அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 22,000 ரெசிஸ்டன்ஸா இருக்க போது, 21,000 சப்போர்ட்டா இருக்க போது, இதற்குள்ளதான் மூவ்மெண்ட் இருக்க போது. சோ மார்க்கெட் இந்த இடத்துல பூம், அதாவது எப்படி உடைக்குதோ அதுக்கு பொறுத்தவரை. ஆனா இந்த 11,000 உடைக்கும் போதும் கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் வந்து 100% மேல இருக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்க சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும்னா அதிகமான செல்லிங் வேணும். அதிகமான செல்லிங் இருந்தா மட்டும்தான் இதாகும். இப்ப பாருங்க 93 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் 11,000 புட்டோடது. உங்களுக்கு 93 அப்போ இந்த 11,000 பிரேக் பண்ணணும்னு என்ன வேணும்? உங்களுக்கு டபுள் ஆயிருக்கும் 180. 180 வந்தா தான் இது உடைக்கக்கூடிய சக்தி இருக்கு. சோ 110 தான் ஹை போட்டிருக்கு. பாருங்க 67 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. 11,200 தாண்டோம்னா 84 ரூபாய். அப்ப 160 ரூபாய் தாண்டினா மட்டும் தான். ஏன்னா அது 100% போது உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அது பிரேக் ஆகாத வரை உங்களுக்கு இந்த 11,000 11,200 சோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பிரேக் பண்ணும்போது கம்பல்சரி வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூம், நல்ல ஒரு வேல்யூம் இருந்தா மட்டும் தான் அது பிரேக் பண்ணும். அதர்வைஸ் வந்து இதற்குள்ளதான் வந்து பிளே பண்ண போகுதுன்னு அர்த்தம். பேங்க் நிப்டிக்கு 22,000 டு 21,000 டு 22,000 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல அதிகமான ஸ்டாக்ஸ் அதிகமா இதானது பாத்தீங்கன்னா 2,200 கால் ரிலையன்ஸ்க்கு அதிகமா வர்த்தகம் ஆயிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ப ரெசிஸ்டன்ஸ் அது ரிலையன்ஸோட 2,300 கால் அதிகமா வர்த்தகம் ஆயிருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் 2,300 2,200 டு 2,300 உங்களுக்கு 2,070 அப்ப 130 பாயிண்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அடுத்து சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் 2,000. சோ மார்க்கெட் வந்துட்டு ரிலையன்ஸ் வந்து 2,000 டு 2,200 இருக்க போகுது. சோ இதுல ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் பண்ணி எங்க மூவ்மெண்ட் இருக்கோ அந்த சைடு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸ்டேட் பேங்க் 200 கால் அதிகமா வர்த்தமா இருக்கு 191 ரூபா இருக்கு. சோ 200 மட்டும் ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸ்டேட் பேங்கோட 210 கால் அதிகமா வர்த்தமா இருக்கு. ரிலையன்ஸோட 1,900 புட். சோ 2,000 பிரேக் பண்ணுச்சுன்னா ரிலையன்ஸ் 1,900 மட்டும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸ்டேட் பேங்கோட 190 கால் அதிகமா வர்த்தமா இருக்கு. 190க்கு மேல அப்ப ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க 220. சோ ஸ்டேட் பேங்க் வந்துட்டு 200 கிராஸ் பண்ணுச்சுன்னா 220 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். ரிலையன்ஸோட 2,100 புட் அதிகமா வர்த்தமா இருக்கு. அப்ப 2,100க்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு 2,070க்கு. சோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2,200 சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால அதுவே ரெசிஸ்டன்ஸா வந்து மாறிடும். ரிலையன்ஸோட 1,800 புட். சோ ஹை ரேஞ்ச் பாருங்க உங்களுக்கு அந்த அதிகமான வேல்யூம் 2,400 மட்டும் ஆயிருக்கு. இந்த 1,800 மட்டும் ஆயிருக்கு. சன்ஃபார்மா 520 கால் அதிகமா அர்த்தமாயிருக்கு 537. சோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நல்ல ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்கு. சன்ஃபார்மா 600 மட்டும் அப்ப 520 தாண்டி க்ளோஸ் ஆனதுனால சன்ஃபார்மா 600 மட்டும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதற்கு அடுத்தபடி 550 கால் அதிகமா அர்த்தமாயிருக்கு. சோ 550 கிராஸ் பண்ணுனா 600 மட்டும் போலாம். 550 கிராஸ் பண்ணாத வர 520 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு செல்லிங் பிரஷர் வந்துடும். சோ 520 டு 550 வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா சன்ஃபார்மாக்கு இருக்க போகுது. ஸ்டேட் பேங்க் 195 கால் அதிகமா அர்த்தமா இருக்கு. சோ 195 கடப்பதை கடினம்ட்டு இங்க காமிக்குது. ரிலையன்ஸோட 2,420 கால் அதிகமா அர்த்தமா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்கோட 190 புட் 230 கால் அண்ட் 180 புட். சோ இதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். இதான் நம்மளுக்கு ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியுது. சோ இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி எப்படி அந்த இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்டை எப்படி ட்ரேட் பண்ணிக்கணுங்கிறது நீங்க தான் வந்து அதோட என்ன சொல்றது ஹிஸ்டரி பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க ஃபியூச்சர்ஸ்ல ஸ்டாக்ஸ்ல அதிகமான ஃபியூச்சர்ஸ்ல நடந்த இதோட டேபிள். இதுல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,081க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்டர்லைங் வேல்யூ 2,070. சோ 11 ரூபா வந்து பிரீமியத்துல இருந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் பாருங்க 191 ரூபா அண்டர்லைங் வேல்யூ. 191 ரூபா 85 காசுங்கும் போது 80 காசு பிரீமியத்தில் இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் நீங்க பிரீமியத்தில் இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கா சோ அதிகமான ஃபியூச்சர்ஸ் நடந்திருக்கு. இதோட பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு அந்த சைடு வந்து மார்க்கெட் மூமெண்டம் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. செக்டார் வைஸ்ல அதிகமான என்னென்ன செக்டார் அதிகமா ட்ரேட் நடந்ததுன்னா பாருங்க வெள்ளிக்கிழமை நிப்டி பேங்க் பிளாட்ல முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டர் பிளாட்ல முடிஞ்சிருக்கு. பினான்ஸ் செக்டர் 61.61% நெகட்டிவ்ல இருந்திருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர் பிளாட்ல இருந்திருக்கு. ஐடி செக்டர் பிளாட். பார்மா செக்டர் ஒண்ணுதான் 3% ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் சன் பார்மா. அதுக்கு அடுத்தபடி பிஎஸ்சி பேங்க்ஸ் 1% ஏறி இருக்கு. பிரைவேட் பேங்க் பிளாட்ல இருந்திருக்கு. ரியாலிட்டி செக்டர் 1%க்கு மேல ஏறி இருக்கு. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிப்டி குறியீடை குறிக்கிற 50 நிறுவனத்துல 34 நிறுவனங்கள் ஏறுமுகமாகவும் 15 நிறுவனங்கள் இறங்குமுகமாகவும் ஒரு நிறுவனம் வந்து மாற்றமின்மையா இருந்திருக்கு.
நிப்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சதவீதத்தின் அடிப்படையில ஏறின நிறுவனம் பாத்தீங்கன்னா சன் பார்மா 5% மேல ஏறி இருக்கு, சிப்லா 5% மேல ஏறி இருக்கு, கிராசிம் 5% கிட்ட ஏறி இருக்கு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2.85% ஏறி இருக்கு, யூபிஎல் 2.84% ஏறி இருக்கு. அதிக சதவீதத்தின் அடிப்படையில் இறங்கும் போதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர் கிட்டத்தட்ட 2% மேல இறங்கி இருக்கு, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, கோட்டக் பேங்க் இவங்க எல்லாம் வந்து இறங்கும் போதுல இருந்திருக்காங்க. பங்குகள் வர்த்தகத்தின் மதிப்புகளின் அடிப்படையில் அதிகமான மதிப்புக்கு வர்த்தகமானது ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க், பஜாஜ் பினான்ஸ், சன் பார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். பங்குகள் கைமாறியத்தின் அதிக அடிப்படையில பாத்தீங்கன்னா ஐடியா, ஸ்டேட் பேங்க், எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங், ஐஓசி இவங்கெல்லாம் வந்து பங்குகள் அடிப்படையில் அதிகமா வேல்யூம் பிரேக்கரா இருந்திருக்காங்க. இப்ப ரிலையன்ஸோட இது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்ட்ஸ் பாக்குறோம். உங்களுக்கு பாருங்க 30ஆம் தேதியோட க்ளோசிங் 2108, 30ஆம் தேதி வியாழக்கிழமையோட ஹை பாத்தீங்கன்னா 2139, லோ பாத்துட்டீங்கன்னா 2072. நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை என்ன பாருங்க, அதற்கு முந்தைய நாள் ஹை பிரேக் ஆகல, 2139, இது 2129 ஹை. லோ பாருங்க முந்தின நாள் லோவை பிரேக் பண்ணிருக்கு, 2052 வந்து லோ இருக்கு. அதுக்கு முந்தைய லோ பாத்தீங்க 2070, க்ளோசிங் 2070க்கு கொடுத்திருக்கு. சோ 2050 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சனால 2000 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 2000 பிரேக் பண்ணிச்சு ரிலையன்ஸ் கீழ வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். சோ உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு டேட்டாஸ் இருந்தா தான். ஆனா வந்து வேல்யூ வைஸ்ல ஒரு சேஞ்சும் இல்ல. ஒரு ஆவரேஜ் அதே சேம்ல இருக்கறனால இது செல்லிங் பிரஷராவும் எடுத்துக்க முடியாது, பையிங் பிரஷராவும் எடுத்துக்க முடியாது. நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் அடிப்படையில பார்க்காம நியூமரிக்ல நம்ம வீக்லி டேட்டாஸ வச்சு நம்ம இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நியூஸ் இல்ல இதுல என்ன இந்த ஸ்கிரிப்டோட நியூஸ் ரிசல்ட்டோ இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கோ எல்லாமே தெரியாம பேஸ் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஹெச்டிஎஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30ஆம் தேதியோட க்ளோசிங் 1804, உங்களுக்கு 31ஆம் தேதி பாருங்க 1811க்கு ஓபன் ஹை போயிட்டு லோ 1759. சோ சென்ற வாரத்தோட லோ கீழ வந்து க்ளோஸும் ஆயிருக்கு. சோ இந்த டேட்டாஸ் பார்த்துட்டு ஹெச்டிஎஃப்சியோட ரேஞ்ச் நீங்க பாத்துக்கோங்க. சோ ஹெச்டிஎஃப்சியோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூம் பிரேக்கரும் ஒன்றும் கிடையாது, சேம் அதே ஏவரேஜ்ல தான் இருக்கு. சோ செல்லிங் அண்ட் பையிங் எதுவுமே இல்லாம ஒரு வால்டைல் செஷன்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வியூ ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க நம்மளுக்கு 1032க்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் இருக்கு, வியாழக்கிழமை க்ளோசிங் 1050. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பாருங்க 1057 ஹை, லோ பாத்துட்டீங்கன்னா 1020, உங்களுக்கு க்ளோசிங் 1033க்கு கொடுத்திருக்காங்க. வேல்யூம்லி பாருங்க ஒரே ரேஞ்சில் தான், ஆவரேஜ் வேல்யூம் தான் இருக்கு. சோ ஒரு ஹெவி செல்லிங் வந்த மாதிரி தெரியல. ஆனா வந்து முந்தைய நாளோட லோவை பிரேக் பண்ணி தான் கீழே வருது. இருந்தாலும் அந்த லோ பிரேக் பண்ணும்போது பேனிக் செல்லிங் வரணும், பேனிக் செல்லிங் வந்த மாதிரியே தெரியல. சோ வந்துட்டு இந்த இடத்துல எங்க சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல பை பண்ணி நம்ம மேல கொண்டு வரக்கு பார்க்கலாம். ஐசிசி பேங்க் பாருங்க 28ஆம் தேதி மட்டும் தான் வந்து நல்ல ஒரு வேல்யூம் நடந்திருக்கு 12 lakhs மேல. அதுக்கப்புறம் பாருங்க படிப்படியா வந்து வேல்யூம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி வந்து செல்லிங்கும் வந்திருக்கு. ஆனா செல்லிங் வரும்போது ஹெவி வேல்யூம் வேணும். ஆனா செல்லிங் வரும்போது இங்க ஹெவி செல்லிங் இல்ல. அப்போ 30ஆம் தேதியோட க்ளோசிங் 344, வெள்ளிக்கிழமை பாருங்க 353க்கு ஹை போட்டு 342 லோ, 347 க்ளோஸ் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு 360 டு 340 335 ரேஞ்சுக்குள்ள இருக்க போகுது ஐசிசி பேங்க். அந்த 335 வந்து ஹெவி செல்லிங்ல கட் பண்ணுச்சுன்னா கீழே வரும். அதர்வைஸ் 360 வந்து ஹெவி வேல்யூம்ல கட் பண்ணும்போது மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதர்வைஸ் வந்து வால்டைலைசேஷன் போல தான் வந்து ஐசிசி பேங்க் இருக்க போகுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா நேத்து 191 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முந்தைய க்ளோசிங் பாத்தீங்கன்னா 186 ரூபாய். நேற்றைய ஹை 194 ரூபாய் 85 பைசா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேற்றைய லோ பாத்தீங்கன்னா 186 ரூபாய். சோ 185ங்கிறது நல்ல சப்போர்ட்டா இருக்க போகுது. 195ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. 10 ரூபாயில தான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர். சோ 195 பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போறக்கும், 185க்கு கீழே வந்தா செல்லிங் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூமோட 3 டைம்ஸ் வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஹெவி வேல்யூம் நடந்ததுனால ஒரு மூமெண்டம் வந்துட்டு ஏதோ ஒரு சைடு வந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 966 ரூபாய்க்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை. அதே வெள்ளிக்கிழமை லைஃப் ஹை வந்திருக்கு 986. சோ வந்துட்டு நம்மளுக்கு முந்தைய நாள் லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30ஆம் தேதி 958 லோ, அதற்கு 30ஆம் தேதியோட ஹை 972. சோ 972ஓட ஹையா வந்துட்டு கிராஸ் பண்ணிருக்கு வெள்ளிக்கிழமை. ஆனா அந்த லோக்கு கீழே வந்திருக்கு. ஆனா லோக்கு கீழே வந்தாலும்
க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முந்தைய லோக்கு மேலதான் க்ளோசிங் கொடுத்திருக்கு. சோ இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா முந்தைய நாளோட ரேஞ்ச 2 பக்கமே டாப் அண்ட் பாட்டம் 2 பக்கமே பிரேக் பண்ணி திருப்பி அந்த முந்தின நாளோட ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறது? திருப்பி வந்து லோ பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு செல்லிங் ஹெவி செல்லிங் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். திருப்பி பையிங் சைடு கட் ஆனா மேல ஹை கட் ஆனா மட்டும் இந்த மொமெண்டம். இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம டிசைடிங்கே பண்ணக்கூடாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஸ் என்கல்ஃப் ஃபேக்டர்னு நம்ம சொல்லலாம். டெக்னிக்கல் வேர்டுல. இருந்தாலும் அந்த லோக்கு கீழ க்ளோஸ் ஆகாம அந்த லோக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனதுனால மீண்டும் இது வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம அடுத்த வாரத்தோட மூவ்மெண்ட்ல தான் நம்ம பாத்துக்க முடியும். டிசிஎஸ் நிறுவனம் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதியோட க்ளோசிங் 2279. நேற்றைய ஓபன் பாத்தீங்கன்னா 2303 வெள்ளிக்கிழமை. ஹை பாத்தீங்கன்னா 2334 போயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2257. க்ளோசிங் பாத்தீங்கன்னா 2281. இது பாத்தீங்கன்னா முந்தைய நாளோட ஹைய பிரேக் பண்ணல. முந்தைய நாளோட லோவ பிரேக் பண்ணிருக்கு. இருந்தாலும் க்ளோசிங் அதே சைடு தான் கொடுத்திருக்கு. சோ இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு பையிங் அண்ட் செல்லிங் எந்த ஃபேக்டரும் செல்லிங் பிரஷராவும் இல்ல, பையிங் பிரஷராவும் இல்ல. சோ வால்டைலுக்குள்ள தான் இருக்க போகுது. சோ உங்களுக்கு 2360க்கு மேல டிசிஎஸ் போச்சுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் மேல போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். 2150 கட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஹெவி செல்லிங் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதர்வைஸ் அதுக்குள்ள வந்து வால்டைலைசேஷன்ல தான் வந்து டிசிஎஸ் இருக்க போகுது. சன் ஃபார்மா பாத்தீங்கன்னா 2 நாள் நல்லா ஏறிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ₹500 மேல வந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் இருக்குங்கிறத நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். பாருங்க 509 க்ளோஸ் ஆகும்போது 513 கடந்தால் நல்லா போறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திருந்தோம். நேற்று வெள்ளிக்கிழமை பாருங்க ₹541 போயிருக்கு. ₹531 க்ளோஸ் ஆயிருக்கு. வேல்யூம் பாருங்க 3 மடங்கு எச்சா ட்ரேட் நடந்திருக்கு. 2 மடங்குக்கு மேல வந்துட்டு 2.5 டைம்ஸ் வந்து வேல்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ வந்து சன் ஃபார்மா வந்து நல்ல ஒரு வால்டைலைசேஷன்ல இருக்க போகுது. இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுது. சோ நம்மளுக்கு மார்க்கெட்டோட இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா எப்படி டிஸ்கவுண்ட் அண்ட் பிரீமியம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ் இருக்க போகுது, மூமெண்டம்ல இருக்க போகுது, மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு ஆப்ஷன்ஸ்ல எது அதிகமா வேல்யூம் இருக்கோ அத பேஸ்ல வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்சை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு லாஸ்ட் வீக் இந்த வீக் வச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்கிறத நம்ம வியூ பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னை கான்டாக்ட் பண்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9842610908 மற்றொரு நம்பர் 8144220532. எங்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் எங்களை அணுகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.